சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 20வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 20வது பாடல். கான்ற சோராய் உலகம் காணவில்லை, இன்ப வெள்ளத்து ஊன்றி அடியேன் உறங்கவில்லை, ஏன்ற இருள் சகல நிலை நீங்கவில்லை, ஏழையேற்கு உந்தன் அருளுருமோ சொக்கநாத. அற்புதமான ஒரு பாடல். நம்மளை போன்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்காகவே அருளி செய்யப்பட்ட ஒரு பாடல். அதாவது ஒரு உயிர் என்னென்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடல் ரொம்ப எளிமையாக சுலபமாக நமக்கு புரியும். அதாவது முற்றிலுமாக ஆணவ மலத்தின் மறைப்பில் ஒரு உயிர் இருக்கும்போது அதை கேவல நிலை என்று சொல்கின்றோம். அந்த கேவல நிலை என்று சொல்லப்படுவதில் முற்றிலுமாக இருள் சூழ்ந்த ஒரு நிலை. எது உண்மையான இன்பம், எது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே உயிருக்கு தெரியாமல் கிடந்த ஒரு நிலை. இந்த உயிர்களை பார்த்து பெருமான் பரிதாபப்படுகின்றார். ஐயோ, இன்பமே வடிவமாக இருக்க வேண்டிய உயிர், ஆனால் அந்த வடிவமே தெரியாமல் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அருள் நோக்கம் செலுத்துகின்றார். கேவல நிலையில் இருக்கிற உயிர்கள் அனைத்தின் மேலேயும் அவருடைய அருள் பார்வை படுகின்றது. இப்போது ஒரு விதை நாம் ஒரு 10-15 விதையை ஒரு மண்ணில் போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே நேரத்தில் முளைப்பது கிடையாது. ஒரே விதையாகவே இருக்கட்டுமே, பாவக்காய் விதையவே நம்ம போடுவோமே, எல்லாம் ஒரே நேரத்தில் முளைக்குதான்னா முளைக்கிறது கிடையாது. ஒன்று ஒவ்வொரு நேரத்தில் தான் முளைக்கும். அதனுடைய பக்குவ நிலை அதே மண் தான், அதே தண்ணி தான், அதே வெயில் தான், எல்லாமே அதுதான். ஆனால் பக்குவப்படுகின்ற நிலைப்பாடு வேறையாக இருக்கும். அதே மாதிரி இந்த உயிர்கள் பெருமானோடைய திருக்கண் நோக்கம் சேர்ந்தாலும் உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஒரு சில உயிர்கள் அங்கே இருந்து கொஞ்சம் அப்படி ஒரு முழிப்பு தட்டுது. அந்த நேரம் என்ன நினைப்பு அந்த உயிர்களுக்கு வருகின்றதோ அதற்கு ஏற்ப சகலம் என்ற ஒரு நிலையில் கொண்டு அதாவது அனைத்து கலைகளோடும் கூடிய ஒரு நிலைப்பாட்டில் பெருமான் கொண்டு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த உயிர்கள் சுத்தம் என்ற நிலையை அடைய வேண்டும். கேவலத்தில் இருந்து சகலம், சகலத்தில் இருந்து சுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானுடைய திருவடி நீழலில் இருக்க வேண்டும் என்ற கருணை காரணமாக பெருமான் இந்த செயலை செய்கின்றார். அப்போ சகலத்துக்கு நாம் வர்றோம். அதான் பாருங்க, ஏன்ற இருள் சகலம் நீங்கவில்லை என்று சொல்கின்றார். கேவல நிலையில் இருந்த போதும் சரி, சகல நிலையில் இருக்கின்ற போதும் சரி, இப்போ நாம் இருக்கக்கூடிய நிலை இதில் இருந்து எந்த மாறுபாடுமே இல்லாமல் தானே இருக்கிறோம். அதே வேலையை தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, காலையில் எந்திக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை பார்க்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், மறுபடியும் வேலையை பார்க்குறோம், அதுக்கப்புறம் படுத்து தூங்குறோம். இதே மாதிரி தான் பொழுது அன்னைக்கும் இந்த உடலை பேணி இந்த உயிருக்குன்னு நாம் ஏதாவது செய்கிறோமான்னா ஒன்றுமே செய்யாமல் உடலுக்கு மட்டுமேன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அறிவு இருந்தும் அறிவு இல்லாத ஒரு நிலைன்ற போது அது இருள் நிலைக்கு சமம் தானே, கேவல நிலைக்கு சமம் தானே. அப்போ முழுவதுமாக ஆணவ மலம் மறைத்து இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ஆணவ மலத்தோடு கூடி இருந்தாலும் மற்ற எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஆணவ மலத்தோடைய அழுத்தத்தில் தானே நாம் இருக்கிறோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லையே. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஏன்ற இருள் சகலம் நீங்கவில்லை. எனக்கு இந்த மாறுபாடு கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி கேவல நிலையில் இருந்தோனோ அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுகரண புவன போகம் பெருமான் கொடுக்குறாரு இல்லையா. ஏன் கொடுக்குறாரு? சகல நிலைக்கு வரும்போது அந்த உயிர்கள் பக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுனால அந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அவர் தனுகரண புவன போகம் என்று படைத்து கொடுக்கின்றார். தனு என்றால் இந்த உடல், கரணம் என்றால் அகக்கருவிகள், புறக்கருவிகள் என்று எல்லாமே அதில் அடங்கும். புவனம் என்பது உலகம், போகம் என்பது நுகர்ச்சி பொருள். இந்த 4ஐயும் பெருமான் கொடுக்கின்றார். அப்போ நமக்கு என்ன தோணி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாம் போய் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு வெறுப்பு தட்டி இருக்கணும் இல்லை. ஆனால் தட்டலையே, அருவருப்பு வரலையே அப்படிங்கிறத தான். அதுவும் என்ன மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறார் பாருங்க, கான்ற சோரை. கான்றதுன்னா அதாவது இந்த காரி துப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துப்புன ஒரு எச்சலில் நாம் மிதிக்கிறதுக்கு எவ்வளவு அருவருப்பு படுவோம். செருப்பில் மிதிக்கிறதுக்கே அவ்வளவு அருவருப்பு படுவோம். யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த அருவருப்பு வரலையே சாமி.
இந்த உலகம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் துப்பி போட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கணுமே. ஆனா எனக்கு அது இல்லாம நான் இதிலேயே சுகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேனே. அதான் காண்ற சோறாய் உலகம் காணவில்லை. ஒருத்தர் துப்பி போட்ட எச்சல பார்க்குற மாதிரி நான் இந்த உலகத்த பார்க்கணுமே, ஆனா பார்க்கவில்லையே. இன்ப வெள்ளத்து ஊன்றி அடியேன் உறங்கவில்லை. உன்னுடைய திருவடி இன்பத்தை நினைத்து 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 ஏங்காத ஒரு நிலைப்பாடு தான் நான் இன்னும் இருக்கிறேன் சாமி. எனக்கு நீ எப்போது அருள் செய்வாய்? உந்தன் அருள் உருமோ சொக்கநாதா. இப்படிப்பட்ட எனக்கு இன்னும் இந்த கேவல நிலையிலும் சகல நிலையிலும் மாறி மாறி இருக்கக்கூடிய எனக்கு எப்போது சாமி நீ வந்து நிஜமான இன்பத்தை காட்டி அருள் செய்ய போகின்றாய்? அதற்கான ஒரு அந்த எண்ணம் கூட எனக்கு வராமல் இருக்கும்போது நீ என்னதான் செய்வ அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கே வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இதை பார்க்கின்றோம். நம்பி ஆரூரர் சொல்லுவாரு, சாமி நீ இந்த பிறவியில் எனக்கு முக்தி கொடுத்தாலும் சரி, அடுத்த பிறவியில் எனக்கு முக்தி கொடுத்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில் நீ கொடுத்தாலும் ஒன்றை மறக்காத ஒரு நிலைப்பாடு எனக்கு கொடு, அது போதும் அப்படின்னு சொல்லுவார். இது நம்ம நிறைய இடத்துல திருவாசகத்திலையும் பார்க்கலாம். அப்பர் பெருமான் இன்னுமே நேரடியாகவே அதை சொல்லுவார். இன்னுமா எனக்கு இந்த உலகத்துக்கு மேலே பற்று போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் இவங்கெல்லாம் அவர்களுக்காக பாடுவது இல்லை, நம் போன்றவர்களுக்காக பாடப்படுகின்றது. இதெல்லாம் நாம் பாடுறோம், படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அடுத்த நிமிஷம் உலகியல்ல தான் அழுந்துறோம். எப்போ பெருமான் நமக்கு இந்த தெளிவை கொடுக்க போறார் என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த 20வது பாடலையும் நாம் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். சீக்கிரம் இப்படி கேட்கிற ஒரு நிலைப்பாடையாவது எங்களுக்கு கொடு பெருமானே என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து 20வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.